அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் 22/7/2025 ஆடி மாதத்தின் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் ருண ரோக விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. ருணம் அப்படின்னா கடன், ரோகம் அப்படின்னா நோய். இது இரண்டையுமே நீக்கக்கூடிய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரதோஷ நாள் தான் இந்த பிரதோஷம். ஆடி மாதம் என்பது அம்பிகை வழிபாட்டிற்குரிய மாதம். செவ்வாய்க்கிழமை என்பதும் அம்பிகைக்கும் முருகனுக்கும் வழிபாட்டிற்குரிய ஒரு கிழமை. இந்த நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷம், சிவ வழிபாட்டிற்குரிய இந்த பிரதோஷம் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க, வீட்டில் சிவ மந்திரங்களை சொல்லுங்க. உங்கள் வீட்டில் சாலி கிராமம், அது மாதிரி சிவலிங்கம் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணும்போது தவறாமல் திருமஞ்சனம், சந்தனம், பன்னீர், பால், கரும்புச்சாறுன்னு உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது மன அமைதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷ நாளில் அபிஷேகம் செய்யும்போது மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த கடனாலும் நோயாலும் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை தவிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாள் தான். அதனால் வீட்டில் நீங்கள் லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா இந்த முறைப்படி அபிஷேகம் பண்ணுங்க. இல்லை வீட்டில் நான் ஃபோட்டோ மட்டும்தாங்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு பொருளை கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம், இந்த திட்டம் ரூபாய் 30 செயல்படுத்தப்பட்டு இருக்குங்க. 30 நீங்கள் செலுத்தலாம், உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். ஆடி அமாவாசை வருது அடுத்து. ஆடி அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா முன்னோர் சாபம் நீங்கணும், பித்ருதோஷம் நீங்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரமே அன்னதானம் செய்வது தான். அந்த அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெறணும், நீங்களும் உணவளிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பிரதோஷ நாளில் வில்வ இலைக்கு அபார சக்தி இருக்கும். இந்த வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்வதும், இந்த வில்வ இலையை தண்ணீரில் அல்லது பன்னீரில் போட்டு அந்த தண்ணீர் அல்லது பன்னீரை கொண்டு அபிஷேகம் செய்வதும் கூடுதல் பலனை கொடுக்கும். எனக்கு வில்வ இலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க நெல்லி இலைகள், வன்னி இலைகளை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நெல்லி இலைகளுக்கும் வன்னி இலைகளுக்கும் இந்த நாளில் அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே நெல்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். இந்த நெல்லி இலையை இந்த மாதம், அதாவது இந்த ஆடியில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் அர்ச்சனை செய்ய அல்லது இப்போ நான் சொன்ன முறைப்படி அபிஷேகம் செய்ய நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வசியமும் உண்டாகும், தீராத நோயும் தீரும். அதாவது வில்வம் அல்லது நெல்லி அல்லது வன்னி, இந்த 3ல் எது கிடைச்சாலும் அதை கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்யுங்க. அந்த இலைகளை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. அந்த இலைகளை சும்மா போட்டு அபிஷேகம் செய்கிறத காட்டிலும் ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்து அதில் அந்த இலைகளை போட்டு வச்சு அந்த கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். அதன் பிறகு அந்த தண்ணீரால் அபிஷேகம் பண்ணும்போது கங்கை நீரால் அபிஷேகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சுமங்களை பற்றி இனிவரும் பதிவுகளில் பதிவு செய்கிறேன். இந்த 3 இலை கிடைத்தால் எக்காரணம் கொண்டும் தவற விடாமல் நான் சொன்ன இந்த விஷயத்தை செய்யுங்க. வில்வ இலை கொண்டு எனக்கு அர்ச்சனை செய்யும் முறையெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க வில்வ இலையை கையில் எடுத்துக்கோங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்து மேலே போடுங்க. இல்லை வாங்கி கொண்டு போய் கோயிலில் கொடுங்க, அங்கே அவங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க. அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப எளிது தான், தண்ணீரில் அல்லது பன்னீரில் போடுங்க. அது மாதிரி சந்தனத்திலையும் போட்டு ஊற வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். சந்தனத்துலலாம் இந்த இலைகளை ஊற வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் தீரும், பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பதிவை தவறாமல் லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்.